மாதவி ஆடலை கோலன் பார்க்கின்றான். முதல் உச்சக்கண்ணால் பார்த்தான், பிறகு மற்ற கண்ணால் பார்த்தான். மூக்குத்தி நெக்லஸ் தாடி மூக்குத்தி நெக்லஸ் மற்றதல்ல மூக்குத்தி நெக்லஸ் அகல காப்பு மற்றது தாலி கொடி புரோச்சன்ன மாதவி சீப்போ அம்மா கேட்ட வரம் தருவாய், அம்மா கேட்ட வரம் தருவாய். சொன்னந்தவன் சொல்லியே விளைவாட விளைவாட முன்னே முதல் கணபதியே முன்னே முதல் கணபதியே. இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, சரிங்க, எமது அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைஞர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். தம்பியர், நாங்கள் சின்ன பிள்ளைகள். நீங்களோ தோற்றத்திலே அறிவாள், அதுதானே என்ன வார்த்தை, கலையை கற்றுக் கொண்டிருப்பவர்கள். எனவே எட்டின் எழுத்தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் பாட்டின் போரும் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் நாம் அறியோம் நாம் அறியோம். எனவே நிகழ்வை ஆற்றுகின்ற போது ஏற்படுகின்ற சொற்களை, சரிங்க, பொருட்களை, குற்றம் இருப்பினும் அவற்றை உங்கள் பேரறிவால் ஏற்று மன்னித்துக் கொள்கிறேன் கூறிக்கொண்டு அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வில்லிசையை அரங்கேற்றம் செய்கிறோம் என்றால் அதற்கு காரணமானவர் வில்லிசை கலையின் முடிசூடான மன்னன் வில்லிசை புலவர் கலாவினோதன் சின்னமணி ஐயா அவர்கள் என்பதின் பெயர். வில்லிசை என்ற கலையினை தனது ஆற்றல் அறிவால் ஆளுமையினால் வளர்த்தெடுத்து வாழ வைத்த நிபுணர். அவர்களுடைய பொற்பாதம் வணங்கி கதைக்கு வருகிறோம். அண்ணன் பந்தம் பாடி பணி என்ன கதை சொல்ல போறீங்க மட்டும் சொல்லேன். என்ன கதை இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பொம்பளை கதையா சொல்லுங்க. ஆம்பளை கதையான குடிக்காம அது காத்து போன விசுக்கோத்து மாதிரி அப்ப பொம்பளை கதை என்ன வளர்த்த வச்சான் மாதிரி கொஞ்சம் சூடு எல்லாம் சூடாத்தான் இருக்கு. நான் இன்றைக்கு சொல்ல போற கதை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதை. அப்ப என்ன பழைய பழைய கதை தான். ஆனா இன்றைக்கு தேவையான கதை, தெவிட்டாத கதை, காலமெல்லாம் கேட்கக்கூடிய புளிக்காத கதை. அப்ப நல்லா சீனி போட்ட காலத்தால் அழிக்க முடியாத கதை. அதிலும் பெண்கள் எல்லாம் கேட்டு பெருமைப்பட வேண்டிய கதை. அவமானப்பட வேண்டிய கதையா? ஆண்கள் எல்லாம் கேட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டிய கதை, ஆனந்தப்பட வேண்டிய கதை. அப்படி என்ன கதை? என்ன ஒருக்கா சொல்லுங்க. இளங்கோ அடிகள் அருளிய
கதை கற்பின் மகிமை சொல்லும் கதை கற்பின் மகிமை சொல்லும் கதை நல்ல கதை நாங்கள் சொல்லும் கதை நல்ல கதை நாங்கள் சொல்லும் கதை. அப்ப அந்த கண்ணகி கதை அதாவது எங்கள் தமிழனை இருக்கிறாள் அல்லவோ, அவள் அழகான 5 நகைகளை அணிந்திருக்கிறாள். மூக்குத்தி நெக்லஸ் தாடி மூக்குத்தி நெக்லஸ் மற்றதல்ல மூக்குத்தி நெக்லஸ் அகல காப்பு மற்றது தாலி கொடி புரோச்சன்ன எஞ்சாதவங்க திருப்பி சொல்லு. தாலி கொடி புரோச்சன்ன அந்த காலத்துல கணவன் கட்டின தாலியை மூடி மறைச்சு வைக்கிறதுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப அதுக்கு ஒரு புரோச்ச போட்டு விளம்பரப்படுத்துறாங்களா? தங்கள்கிட்ட இருக்குன்னு காட்டினா நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க. அந்த அப்ப நீங்க சொல்றது என்ன நகை என்ன? தலையிலே சிந்தாமணி, காதிலே குண்டலகேசி, கையிலே வளையாபதி, அறையிலே அண்ணாமணி. அறையிலே மணிகளை, காலிலே சிலப்பதிகாரம். எப்படி என்ன ஒரு கால விளக்கமா சொல்லுங்க. தலையிலே சிந்தாமணி, காதிலே குண்டலகேசி, கையிலே வளையாபதி, அறையிலே மணிமேகலை, காலிலே சிலப்பதிகாரம். காலிலே அணிந்தாலே சிலம்பு, அந்த சிலம்பினுடைய சிறப்பு பற்றிய கதை. முழுக்கடை. கண்ணையின் காலிருந்த சிலம்பின் சிறப்பையும் அதன் வரலாற்றையும் வில்லிசையிலே சொல்ல முன்வருகிறோம். சரி, எடுத்து விடுவோம். கோபம் மணிநீதி கண்ட நாடு மாசற்ற நல்ல நாடு, வள்ளலாம் சிவி மன்னன் வாழ்த்து புகழ் பெற்ற நாடு, சோழ நாடு கவிதை பாயும் 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 நாடு. மணிநீதி கண்ட நாடு மாசற்ற நல்ல நாடு, வள்ளலாம் சிவி மன்னன் வாழ்த்து புகழ் பெற்ற நாடு, சோழ நாடுது காவேரி பாயும் நாடுது. செங்கோன்மையும் செல்வச் செழிப்பும், கல்வியும் கலைகளும், வணிகமும் வாழ்வாதாரமும் வந்து விளங்குகின்ற சோழ நாட்டிலே காவிரியாறு பாய்ந்தோடி கடலோடு சங்கமிக்கின்ற இடத்திலே ஒரு அழகான பட்டினம். அப்படி என்ன பட்டினம்? காவிரி பூம்பட்டினம், கடலோர பட்டினம், காவிரி பூம்பட்டினமா, கடலோர பட்டினமா, காவிரி பூம்பட்டினமா, கடலோர பட்டினமா, இது கடலோர பட்டினமா, இது கடலோர பட்டினமா. காவிரி பூம்பட்டினம் இது கடலோரத்தில் இருந்ததாலே பெரிய பெரிய வணிகர்கள் எல்லாம் வருவார்கள்.
அதனால இது வணிக நிறை பட்டினமா வளமான பட்டினமா வணிக நிறை பட்டினமா வளமான பட்டினமா இது வளமான பட்டினமா இது வளமான பட்டினமா வணிக நிறை பட்டினம் வளமான பட்டினம் இப்படியான காவிரிப்பூம் பட்டினத்திலே 3 வகையான வணிகர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்பர், கவிப்பர், பெருங்குடியர், குறைந்த செல்வமுடையோர், நடுத்தர செல்வமுடையோர், பெருங்குடியர் என்றால் பெரிய குடியார். பெருங்குடியர் என்றால் நிறைந்த செல்வமுடையோர். பெரிய பணக்காரர் கூட பீஸா KFC போய் விழுங்குறாங்களையா? இப்படியான பெருங்குடி மரபிலே ஒரு சிறந்த வணிகேசன் வாழ்ந்து வந்தான். வானம் போல் வணங்கிடும் வள்ளல் மானாத்தியல் மாதவ செல்வன். வானம் போல் வணங்கிடும் வள்ளல் மானாத்தியல் மாதவ செல்வன். மானாத்தியல் மாதவ செல்வன் மானாத்தியல் மாதவ செல்வன் மேனானில் செய்த தவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே மேனானில் செய்த தவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே. மாணாக்கியன் என்ற வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் நிறைந்த செல்வத்துக்குரிய அதிபதி. எல்லா வளங்களும் இருக்கிறது. ஆனால் ஒரு குறை. என்ன? எல்லா வளமும் இருக்குதான். பேர் குறை சும்மா கூட இல்லாத குளம் புரியல நீங்க. அடே ஒன்றுக்கும் குழம்பாங்கடா. என்ன சொல்லுங்க? என்னதான் அரசனோ அரசியோ பணக்காரனோ பணக்காரியோ மன்னனோ மன்னியோ சீயா என்ன பெரிய ஆளா இருந்தாலும்டா ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை இருக்கும்டா. கட்டாயம் இருக்கும். என்ன குறை? அடே அது சிலது வெளியில தெரியும் சிலது வெளியில தெரியாதா. ஸ்கேன் பண்ணி பாப்பேன். ஒரு விரதத்தை கண்டுபிடிக்க போய் 1000 விரதத்தை நீ தருவாங்க. போய் ஸ்கேன் பண்ணி பாப்பேன். இந்த மாணாக்கியன் குழந்தை இல்லை என்ற கவலையோடு அந்த சுமையை சுமந்து கொண்டு ஒரு நாள் கப்பலிலே போறான். இல்லத்தானே அதுதான் இந்தியாவுக்கு போறான். இந்தியாலாண்டா நிக்கிறான்டா. ஆஸ்திரேலியாவுக்கு போறான். சொன்னவனே இல்ல இங்க நாடு சரியில்லை. வெரி பேட். உங்களுக்கு தெரியும் தானே. ஆஸ்திரேலியாவை செட்டில் ஆக போறாங்க. அவன் பெரிய வணிகனடா. ஆஸ்திரேலியாவை வாழ்ந்தக்கூடியவனடா. அவன் எங்கேயோ போறான். போட்டு முடுங்க கதையை சொல்ல மாட்டேன். கப்பல் புறப்படுகிறது. ஏலிலோ தத்தைதான் மேல வந்தே ஏலிலோ தத்தைதான் மேல வந்தே ஏலம்மா ஏலவல்லே ஏலம்மா ஏலவல்லே பங்கன சிங்கன பாய்மரங்கட்டே பங்கன சிங்கன பாய்மரங்கட்டே துங்காவே இன்று சிங்கால் விட்டு நாட்டுக்கரம்புகள் என விதையேற்றி நாட்டுக்கரம்புகள் என விதையேற்றி பங்காகவே கப்பல் போகுதடா கடலில் பங்காகவே கப்பல் போகுதடா கடலில் ஏலிலோ தத்தை நாம் ஏலவல்லே எல்லம்மா ஏலவல்லே எல்லம்மா ஏலவல்லே ஏலையலோ ஐலசா ஏலையலோ ஐலசா ஏலையலோ ஐலசா ஏலையலோ ஐலசா இப்படியாக கப்பல் நடுக்கடலில் இறந்தது. அண்ணே கவனம் அண்ணே நடுக்கடல்னு சொல்றீங்க
பார்த்து போங்க ஆ. இவனேக முதலே திமிங்கலங்கள் இருக்கும் பார்த்து மெதுவா போங்க அதான் அடி அங்கே என்ன அடி அங்கே என்ன படிச்சுட்டு இருக்கிறான் அடி அங்கே என்ன சொல்லுவாங்க பொட்டிய அண்ணே அது எங்க நாலு சவுண்ட் சுந்தரன் ஏய் அங்கேடா இது இங்கேடா ஓ வெட்டியன் அதை தொடாதீங்க அதுக்குள்ள என்ன கிடக்கும் தெரியல தச்சு தவிர வெடிச்சு கிடிச்சாண்டா எல்லாரும் குளோஸ்ட் அடி ஒரு கை நின்று பாப்போம் அவ வருமா நான் மாறணும் என்னன்னு அண்ணன் என்ன துறக்கட்டு திருவேடா அண்ணன் என்னடா துறக்கட்டு திருவேடா அண்ணா என்னடா திருவேடா அண்ணன் என்ன அண்ணன் என்ன அண்ணன் என்னடா குழந்தை என்ன குழந்தையோ ஆச்சரியப்பட்டான் அண்ணன் ஆனந்தப்பட்டான் என்ன கப்பலை திருப்பி காவிரி பூப்பட்டினம் வந்தான் குழந்தையை மனைவியின் கையிலே கொடுத்தான் அவளும் மனமகிழ்ச்சியோடு வாரி தூக்கி மார்போடு அணைத்தான் அண்ணே குழந்தை எத்தனை மாதம் ஏண்டா இல்லையே பிறந்த குழந்தைய 3 மாதத்துக்கு முன்னா நிமித்தி தூங்க கூடாது ஆனந்தம் கொண்டு அணைத்து தூக்கியவர்கள் அக்குழந்தையின் அழகை ரசித்தனர் ஓமடா அழகான குழந்தையா அண்ணன் மானாக்கினுக்கு பின்னால பிரச்சனை ஏண்டா குழந்தையிலேயே அவ்வளவு அடி பண்ணி சொல்றது வளர வளர எங்களை படியன் விட்டாங்க நீ அங்க ஓட்டியடா அழகான குழந்தையை கண்டவர்கள் அக்குழந்தையின் அழகை ரசித்தவர்கள் அக்குழந்தையின் கண்ணகைப்பை கண்டவர்கள் அக்குழந்தைக்கு கண்ணகி என பெயர் சூட்டினார்கள் ஷோக்கான பேர் என்ன மணிவான கண்ணன்றதால கண்ணகி என்று பேர் வச்சிருக்கேன் சூப்பர் அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சொல்லு கோவிக்காது சொல்லு சொல்லு பிள்ளைக்கு கண் வடி வெண்டதால கண்ணகி என்று பேர் வச்சு அப்ப மூக்கு வடிவா இருந்திருந்தா ஓகே அப்ப பல்லு வடிவா இருந்திருந்தா பல்லி பல்லி தவணை ஓணான் பாம்பு பூச்சி என்று உங்களோட பிள்ளைகளுக்கு வேண்டும் இங்க கண்ணகி என்று பேர் சொல்லியவர்கள் அன்பாக வளர்க்கிறார்கள் செல்லமாக வளர்க்கிறார்கள் கண்ணகியும் நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து அவள் 12 வயதடைந்து பருவம் கண்டாள் 12 வயதடைந்து பருவம் கண்டாள் 12 வயதடைந்து பருவம் கண்டாள் என்னென்ன ஒரு திருப்பி சொல்லு சட்பல்ல தொடங்கிட்டான் கண்ணகிதான் ஆரோட அது ஒருத்தன் காயண்டு மெசேஜ் போட்டுருப்பாங்க போட மாட்டீங்களா இருக்கிறதையும் கெடுங்கடா கண்ணி அழக ஒரு தனி அழகு அது கண்ணை கவரும் ஒரு பேரழகு அது ஒரு ஷோக்கான வடிவன் வடிவா பார்த்துருக்கலாம் அண்ணன் பார்க்கறதே அவன் மட்டும்தான் அடி பெண்களுக்கு இயல்பாக அழகு இருக்கடா தம்பி சரி அண்ணன் அது அந்தந்த பருவத்துல தானா வரும் அதுக்கிடையில நம்மடாக்கள் அது பழுதாகுதுடாப்பா எப்படி இந்த பூசக்கூடாத நம்ம பூசிமொழி இந்த வெட்டக்கூடாத நம்ம வெட்டி சூட்டி கட்டி உள்ளதையும் கெடுக்குதுடா யா சொன்னீங்க கிட்டத்தோடு கல்யாணம் முன்னல்ல அடுத்த நாள் டைவோர்ஸ் ஏண்டா உங்களுக்கு சமைக்க தெரியாது அண்ணன் சமைக்க தெரியுமோன்னு கேட்டு கல்யாணம் கட்டுறேன்டா 20 பேர் கல்யாணம் கட்டினவாங்க தெரியுமா என்னடா பிரச்சனை அண்ணன் பொங்குட பார்த்து கல்யாணம் பேசி மணவரைக்கு வரும் வரைக்கும் அவன் பார்த்த பிள்ளைன்ற நிறம் வீரியன் இருட்ட போய் குளிச்சுட்டு வந்தால் பாத்தியன் எடுத்தான் பால் நேரமா புண்டாடி என்னடா சாயம் போட்டுது அடிச்சு காஞ்ச பணம் ஊத்தி மாற
அடே கொஞ்சம் மமத்தி வாசி புக்கில் யாரும் பேண்ட்ரி கடைக்காரங்க இருந்தாங்கன்னா நாங்க வீட்டை போன மாட்டேதான் அதான் கழுவு பிழைக்க தானே என்ன வேணும் வடிவா பூசுங்கோ நல்லா பூசுங்கோ ஆனா கண்ணகி அப்படி அல்ல கண்ணகி அளவு தனி ரகம் பெண்ணிருக்கும் அழகையெல்லாம் பேணி வைத்த பொற்குடமாம் விண்ணவர்க்கும் விட்டாத நிலத்திருக்கும் நிலத்தமுதாம் கண்ணு விட்டம் அவள் பார்த்தால் கண்டவர்கள் மறப்பதில்லை மண் மிதித்தம் மயில் நடந்தால் மண் கூட சிலிர்ப்பதுண்டு எப்படி எப்படி விளக்கமா சொல்லுவோம் அதாவது ஒரு பெண்ணுக்கு அதுவும் பருவமான கன்னி பெண்ணுக்கு என்னென்ன அழகு இருக்கணும் அவளும் ஒரு பொற்குடத்துல வச்ச மாதிரி இருக்கணுமா அது மட்டும் இல்ல அவளுக்கு கண்ணு வித்தியவர்கள் பார்த்தவங்களால மறக்கவே முடியாது பெரிய பெரிய எத்தனை பேர் போன் நம்பரை வாங்கி வச்சிருக்கேன் சரி சரி நடக்கட்டும் தம்பி பேப்பர்கள்ல பேப்பர் அடிச்சு இதை விட அவனுடைய சிறப்பு எப்படி என்றால் மண் மிதித்தம் மயில் நடந்தால் மண் கூட சிலிர்ப்பதுண்டு அதாவது அந்த கண்ணகி மண்ணில பாதம் வச்சு நடந்தாண்டா அந்த மண் என்ன செய்யும்டா சிலிர்க்குமா அப்படி ஒரு அழகான பாதம் இது கண்ணகி இப்ப உங்களோட பொம்பளையில் நடந்து போனாங்க எப்படி சொல்லி பார்ப்போம் ஏண்ட இங்கால சிக்னல போட்டு இங்கால திரும்ப நடந்து போறது அப்படின்னு கேக்குறடா அண்ணன் கொஞ்சம் பொறுக்கும் எங்கட பொம்பளையில எங்க இப்ப நடந்து போறத பாக்குறீங்க பக்கத்து கடைக்கு பாட்டாங்க போறனால 1 கிலோ தான் போறோம் இப்படியா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அத்தனை அழகும் இலட்சணங்களும் உடைய கண்ணகி ஒரு நல்ல கணவனை தேடுறார்கள் ஒரு நல்ல கணவனை தேடினவன் சொன்னேன் நல்ல கணவன் இல்லையோங்க இல்லவே இல்ல எப்படி இல்ல என்ற பேர் என்ன அதனால எப்படி என்று கேட்கிறேன் அப்படி எல்லாரும் இந்த காலத்துல இந்த தடவுற போன் வாழ்க்கை அதை முடியாது எப்படி வாங்க சரிதான் இப்ப அதுதாண்டா கனவேட்ட குடும்பத்தை அள்ளி வைக்கிறாப்பா அண்ணன் அந்த போன் கதைக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு ஆட்கள்ட களவு கண்டுபிடிக்கலாம் தெரியுமே உங்களுக்கு எப்படி அண்ணன் ஒரு ஆள் 2 நிமிஷத்துக்கு மேல நடந்து அதுவும் சிரிச்சு போன் கதைக்கிறாருன்னு வைக்குவோம் அவருக்கு பின்னுக்கு அனுப்பி இருக்கு அண்ணன் இந்த போன் நேசல் அறையில வைக்காம ஒளிச்சு வைப்பினவே அங்க இந்திரஜன் இரவு 10-11 மணிக்கு மேல இந்த போனுகள்ல டிங் டிங் சத்தம் கேட்குதுண்டா அங்கேயும் சந்தேகம் தான் எல்லாம் மனுவம் தான் நடக்கட்டும் அண்ணன் கல்லு கேட்கறானே என்ன கவோடா சப்படா சப்புங்கோ கல்லு கவனம் நீங்க சொல்ற மாதிரி இந்த காலம் அப்ப நீங்க சொல்றது எந்த காலம் கண்ணகிக்கு ஒரு சிறந்த கணவனை தேடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அதன்படியாக நாளும் அவன் மன்னனை ஒப்பான் நட்குடியில் செல்வம் மிக்க நாளும் அவன் மன்னனை ஒப்பான் நட்குடியில் செல்வம் மிக்க நல்ல குடியில் செல்வம் மிக்க நல்ல குடியில் செல்வம் மிக்க மேனானில் செய்ததவத்தால் மேன்மையுடன் வந்த குலத்தே மேனானில் செய்ததவத்தால் மேனானில் வந்த குலத்தே நாளும் அவன் மன்னனை போன்றவன் நல்ல குடியிலே பிறந்தவன் அப்படி யார் அவன் என்ன மாசாத்துவன் நல் வணிகன் ஆமா ஆமா ஆமா
நேசத்து கோவலன் என்பார் நேரில்லா பேரழகென்பார் 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 மன்னகம் பரவிய புகழால் மங்கையர்கள் ஏற்றும் மழையிலான் மன்னகம் பரவிய புகழால் மங்கையர்கள் ஏற்றும் பேரை உடையவன் ஓ மன்னகம் பரவிய புகழை உடையவன் அப்ப வேர்ல்ட் ஃபேமஸ் போலையா மங்கையர்கள் ஏற்கும் மொழிதான் பெண்கள் எல்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடிய வடிவானவன் அப்ப 6 பேக் சிலிங் பொடி என்ன தலைய ரெண்டு பக்கமும் அடிச்சு பட்டி கழுத்துல தோட சொல்லி காலில் ஒரு தோட ஒரு சுத்தம் பெல்லாம் பச்சை குத்தி கேடிஎம் மோட்டர் சைக்கிள் வச்சிருந்தாருடா அதெல்லாம் அங்கே ரெண்டு அதுவும் அந்த பைக்கு நேரம் ஓடக்கூடாது அப்ப வெட்டி வெட்டி தான் ஓடும் எந்த விட்டுட்டியல் என்ன தெரியல கையில வாழ் அதான் தயவு செய்து பதிய மாட்டேன் அண்ணா உற்பத்திய பிள்ளைகள் அப்படித்தான் கேட்குதுதான் பார்க்குறாங்க அதை தான் நான் சொன்னேன் நல்லது இப்படியாக அழகும் ஆளுமை நிறைந்த கோவலனுக்கும் மாசருவண்ணாம் கண்ணைக்கும் திருமணம் செய்வதற்காக நிச்சயம் செய்தார்கள். கல்யாணத்துக்குரிய செய்தி ஊரெல்லாம் போகிறது. எப்படி போகுது சோழ நாட்டு வழக்கப்படி ஆண்கள் எல்லாம் ஒருபுறமாகவும் அப்படியும் பெண்கள் எல்லாம் ஒருபுறமாகவும் அப்படியும் போறார்கள். போகட்டும் அண்ணே இப்போ உதுதான் சரி ஆம்பளைகளுக்கு சேஃப்டி அதான் ஏண்டா இவ்வளவையோட போறேன் என்ன இப்ப இயலுமானவரை தவிர்க்கணும் ஏண்டா இல்லையே இப்ப இருக்கிற நாட்டு பொருளாதார பிரச்சனை இவ்வளவையோட போகணும் இவ்வளவு உண்ட கண்டுட்டு சும்மா அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா இன்னொரு அஜியண்டம் அதை விட நாம தனியா போறது சேஃப்டி கட்டிக்காரன்டா இவ்வளவு நாளும் என்னோட பழகுறேன் இது எனக்கு சொல்லாம விட்டியடா இங்க கல்யாணத்துக்குரிய ஏற்பாடெல்லாம் பூர்த்தியானது. மன்னர்கள் வந்தார்கள், மணியர்கள் வந்தார்கள், வெளிநாட்டு பிரமுகர்களோட வந்தார்கள். ஒரு பொம்பளை இளைஞரே எதுக்குள்ள ஏன் அப்படி கேட்கிறேன்? இல்லையா மன்னர்கள் வந்தார்கள், மணியர்கள் வந்தார்கள், வெளிநாட்டு பிரமுகர்களும் வந்தார்கள். ஒரு பொம்பளையும் காலையில் எதுக்குள்ள எல்லாரும் குடும்பமா வந்தார்கள். அப்படியே இப்படியாக வந்திருக்கின்ற சபையிலே வேத பிராமணர்கள் வேத மந்திர மோத மங்கள வாத்தியம் ஓங்கி முழங்க கோவலன் ராயகுமாரன் போல அலங்காரம் பண்ணி முத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட மனதையிலே அமர்ந்திருக்கிறார். மாப்பிள்ள வந்துட்டேன் ஆனா ஐயா என்பது அப்ப பொம்பளை வரையில பொம்பளை வந்த காத்து போட்டு இந்த அவசரமா கதைக்கிறீங்க. என்ன நடந்தது சொல்லும் கோவலன். இப்பதான் கண்ணைக்கு அலங்காரம் நடக்குது. அண்ணே அப்ப மேக்கப் காரே இப்ப எங்கடா மேக்கப் காரை வீட்டை வர அவன்ட வீட்டிலடா கூட்டி கொண்டு விடணும். அதுவும் சரிதான். அதுவும் மண்ண பிடி அப்புறம் 3 மணி கண்டு தோஞ்சி ஓட்டு ஈர தரையோட கொண்டே விடும். அப்படியே டட்டாவா தண்டை மேக்கப் கேட்ட மாதிரி தலைவர் இருக்கும். இங்க கண்ணைக்கு எப்படி அலங்காரம் கட்டுறா பாத்துமா ஈரலத்து அவன் மயிரலத்து அவன் வளவுற போல் பொண்ணு கட்டி அவன் வளவுற போல் பொண்ணு கட்டி செய்வாது மயிரலத்து அவன் மயிரலத்து அவன் வளவுற போல் பொண்ணு கட்டி அவன் வளவுற போல் பொண்ணு கட்டி மயிர் வளர்ப்புற போல் கொண்ட கட்டி அந்த கட்டி வைத்த கொண்டையிலே அந்த கண்டடியால் அவள் சுற்றி விட்டாள் ஊஞ்சலங்கள். கட்டி வைத்த கொண்டையிலே அவள் சுற்றி விட்டாள் ஊஞ்சலங்கள். அவள் சுற்றி விட்டாள் ஊஞ்சலங்கள். கண்ணுக்கு மயில் கார்குலதனை கனவலிகை சுட்டி
இட்டு பட்டுகளை உடவுடுத்து அருகிலே ஒட்டியான கட்டி கையிலே களத்திலே தங்க வைர நகையணிந்து மணவாளன் தரும் மணவேடு சிலம்போசி நம்பணிந்து சிலம்பணிந்து காட்சி சிலம்போ தானணிந்து சிலம்போசி நம்பணிந்து சிலம்பணிந்து காட்சி சிலம்போ தானணிந்து காட்சி சிலம்போ தானணிந்து இப்படியாக கண்ணகி குனிந்து தலை நிமிராமல் பக்குவமாக அழகாக மனநிலை வார வந்தவா அப்படியே கோவல மடியில இருந்து செல்ஃபி எடுக்கிறான். என்ன செல்ஃபி எடுக்கிறான்? கண்ணகிதான் கோவலனோட அடி அன்றைக்கு கோவலன் மடியில செல்ஃபி எடுத்திருந்தா இன்றைக்கு நாங்க இந்த கதையை நாங்க சொல்லிருப்போம் மேடம். அவள் அப்படி இல்லடா, அவள் அப்படியான பொம்பளை இல்லை. அவள் பக்குவமாக அழகாக மணமேடை வந்து கோவலன் பக்கத்துல வந்து இருந்துட்டான். எங்கே கொட்டுமல கொட்டது 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 மேலம் கூடவே நாதஸ்வரதாரம் கொட்டது 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 மேலம் கூடவே நாதஸ்வரதாரம் கோவலன் மேலந்து மங்கள்யம் போட்டு கோவலன் மயிலங்கரம் கட்டி கோவலன் மேலந்து மங்கள்யம் போட்டு கோவலன் மயிலங்கரம் கட்டி கோவலனிலிருந்து மாங்கல்யம் பூட்டி கோத கண்ணகி தங்கரம் கட்டி ஐயரை வலம் வந்து அரசாணியை வலம் வந்து அம்மை மிகுத்து அருந்ததி பார்க்கிறார்கள். அருந்ததி பார்த்து அன்னவார் வலம் அன்புணர்ந்து அம்மி மிகுத்து அருந்ததி பார்த்து அன்னவார் வலம் அன்புணர்ந்து அம்மை மிகுத்து அருந்ததி பார்த்து அன்னவார் வலம் அன்புணர்ந்து அம்மி மிகுத்து அருந்ததி பார்த்து மங்களமாய் மணி மண்டபம் தங்கே மங்களமாய் மணி மண்டபம் தங்கே இங்கிதமாகவே இருவரும் வாழ்ந்தார் இங்கிதமாகவே இருவரும் வாழ்ந்தார். இப்படியாக கோவலனும் கண்ணகியும் களிப்புற்று வாழ்ந்து வரும் காலத்திலே ஆம்பளை பிள்ளையோட பிறகுது, பொம்பளை பிள்ளையோட பிறக்குது, ஆம்பளை பிள்ளையோட பிறகுது, பொம்பளை பிள்ளையோட பிறக்குது, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை, பொம்பளை, ஆம்பளை, பொம்பளை, ஆம்பளை, பாடு. அண்ணே அண்ணே என்ன முடிஞ்சு ஒரு பாப்பா சீன கிடக்கு கட்டி எழு அண்ணே அண்ணே அடே எழுதி அட்டனா அண்ணே நீங்களே மிச்ச கதை சொல்லிக் கொண்டு போங்க. அடே நீ சொல்ல நீ சொல்ல நீ சொல்ல அடே கேசி நீ சொல்லடா. அடே இந்த கதை எனக்கு சொல்ல தெரிஞ்ச நானே என்ன கட்டி கொண்டிருக்கேன். நீங்க சொல்றதை நீங்க ஒன்று நடக்கிறா. அப்ப கல்யாணம் செஞ்சு கொஞ்ச காலம் அப்படியே இப்படியாக இவர்கள் இன்பமாக வாழ்ந்து வரும் காலத்திலே ஆமா அங்கே தரிகிட
கண் காலை தூக்கி திருப்பினான் கண்ணு சால்வாதான் பார்த்தனா ஆளும் மடி ஆட்டமும் மடி இவதான் காவிரி பூம்பட்டின கனிகயர் குலத்தினிலே காவிரி பூம்பட்டின கனிகயர் குலத்தினிலே மாதவினன் மங்கையராய் மாநிலம் முதிர்ந்தனவே மாதவினன் மங்கையராய் மாநிலம் முதிர்ந்தனவே ஊர்வசியின் அவதாரம் ஒப்பற்ற திருவுருவம் ஊர்வசியின் அவதாரம் ஒப்பற்ற திருவுருவம் பேர் பெற்று சீருற்ற பெருநடகமானவியா பேர் பெற்று சீருற்ற பெருநடகமானவியா இவன் பெருநடகமானவியா இவன் கோமண்ட மாதவி சீப்போ காவிரி பூம்பட்டினத்திலே ஆமா கனியர் குலத்திலே பிறந்து 5 வயது முதல் சரி ஆடற்கலையினை அறிந்த ஆடரசிதான் மாதவி. நல்ல ஆட்டக்காரி ஏன்? நல்ல டான்ஸ் ஆடுவான்னு சொன்னாங்க. இந்த மாதவி ஒரு நாள் கரிகால்வல் என்ற அரண்மனையிலே நடனமாடுகிறாள். ஆட வந்தான் ஆட வந்தான் ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தான் ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தான் ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தான் அபிநய தொழிலை வாழம் வழங்கிட ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தான் அபிநய தொழிலை வாழம் முழங்கிட ஆடும் பொற்பாவை நடம் ஆட வந்தான் ஆட வந்தான் ஆட வந்தான். இந்த மாதவியின் ஆடலை பார்ப்பதற்காக மன்னர்கள் வந்தார்கள், வணிகர்கள் வந்தார்கள், எல்லோரும் வந்தார்கள். இந்த மாதவியின் ஆடலை பார்ப்பதற்காக கோவலன் வருகின்றான். சரி என்ன மாதவி ஆடலை கோவலன் பார்க்கின்றான். பார்க்கட்டும் பார்க்கட்டும். முதல் ஒற்றக்கண்ணால் பார்த்தான், பிறகு மற்ற கண்ணால் பார்த்தான். பேந்து சொண்டு கண்ணையும் மூடிட்டு பார்த்தான். ஒன்றும் தெரியலையா? இல்ல இல்ல திறந்து பார்த்தா. இப்படியாக அவளது ஆடல் பாடல் அழகில் தன்னை பறை கொடுத்தான். என்ன வேலையா? எத்தனை நாளைக்கு நான் ஒரே முகத்தை பார்க்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம் வேண்டுதான். அப்படியே நல்லா இருக்கடா. மாதவி மணி அணிந்தான் கோவலன். கேவலத்தை கேள்விப்பட்டால் கண்ணகி கதை இல்லையா? கண்ணகி தெரியாத கோவத்தில் நினைக்கிறாங்க. ஓமன் ஒரு கையில புலாக்குமாறு இன்னொரு கையில தும்பு தண்ணி கோவலன் சுழஞ்ச. அப்ப என்ன சந்தோஷப்பட்டவா கண்ணகி? என்னங்கடா இல்லை இத்தனை நாளைக்கு தான் நானும் பெரிய கஷ்டப்படுறது. மாதவி வந்தால் இன்னைக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் துணதானே பெரிய ரஜினரைய கூட்டேன். நான் முதுனியை எம்பராந்தையும் கூட்டேன். உடுப்புல தோச்சி கீச்சு வைக்க நான் அதை பிணிக்கி கிணிக்கி வைக்கலாம். 2 பேரும் ஒரு ஐடியாடா வந்திருக்கிறீங்க. அப்ப கண்ணகி என்ன செய்யறான்னு சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும். கண்ணகி கண்ணகி கணவனை விட்டு பிரிந்தவள் வான்மலை காணாத பயிரானாள். சோர்ந்தது வேண்டாம். பொட்டு வைக்க
கணவன் பார்த்து ஆசைப்படாத எனக்கு இந்த நகையெல்லாம் எதற்கு? ஆனாலும் எனக்கு ஒரு நகை இருக்கிறது. அது கணவனிட்ட மாங்கல்யம் திருமாங்கல்யம் கணத்தனையும் பெண்குணர்ந்தார். ஆமாம் கணவனிட்ட மாங்கல்யம் தவிர வேறு எந்த நகையிலும் அடைய மாட்டேன் என்று வருவார். நாளை வருவார். என் கணவர் என்னை விட்டு பிரிய மாட்டார். எப்படியும் வந்து விடுவார் என்று வாசல் வழி வந்து நிற்பாளா? என் கணவன் வாசலில் வந்து நின்று கண்ணகி என்று கூப்பிட்டு வர வேண்டும் என்று வாசல் வழி வந்து நிற்பாளா? இப்படியாக வாசல் கதவை திறந்து வைத்திருப்பாளா? நாளை ஆகிவிட்டது. என் கணவன் வரமாட்டார். காளி கோழி கூடுகிறது. என் கணவர் வரமாட்டார் என்று மீண்டும் கதவை சாத்துவாளாம். இப்படியாக கண்ணகி நித்திரையும் தான் மறந்தாள். கணவன் சென்றவளே பார்த்திருந்தாள். ஆமாம் பார்த்திருந்தாள். பாவம் பாவம். கண்களிலே நீர் வடிய கண்ணீர் வடிய கணவன் சென்றவளே பார்த்திருந்தாள். வேலே காத்திருந்தாள். இப்படியாக கணவர் வருவார் வருவார் என்று கண்களை நீ காத்திருந்தாள். ஆனால் இவள் விரதம் படித்தது என்னென்ன கோவலன் விரப்புறன் கோவலன் வரப்போகிறான். எப்படி என்ன மாதவியும் கோவலனும் இங்குற்றிருக்கையிலே இவர்களுக்கிடையே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. தூதான் என்ன செய்தி இஞ்ச கட்டின மனுஷி கண்ணீர் விட்டலேக்க அதுக்கு அவங்க சந்தோஷம் இருக்குதையா? சித்ரா பர்வதனத்திலே மாணவிக்கு டவுட் வந்துட்டு இவர் யாரையோ பீச்சில பார்த்துட்டார். யாரோ ஒரு பெண் மீது காதல் கொண்டு இப்படி பாடுகிறார் என்று நினைத்து தானும் ஒரு அரசலங்குமார நினைத்து பாடினான். மாதவி பாதகி உன் சுய உருவத்தை கண்டு கொண்டேன். அவசரப்பட்டுதான் தூதான் என்ன பெண் புத்தி பின் புத்தி என்ன? நீ கனியர் குலத்திலே பிறந்தவள். உன் குலப்புத்தி உன்னை விட்டு போகவில்லை. உன் புத்தியை காட்டிவிட்டாய். இதுவெல்லாம் போதும். என் செல்வம் எல்லாம் பறந்து கொண்டார். என் பொருள் எல்லாம் பறந்து கொண்டார். இதுவெல்லாம் போதும். இனி உன்னோடு வாழ மாட்டேன். இனி உன்னோடு வாழமாய மாட்டேன். மாதை விட்டு கண்ணையிடம் வருகிறான். ஓமன் நேர ரெய்னால வந்து ஆட்டோ பிடிச்சோண்டு போறேன். அது சும்மா போறேன் ஆட்டோல வாடிக்கொண்டு போறேன். என்ன வாங்க இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். கண்ணைய நினைத்து வாழ உண்டு வாழவிய மறந்து வாழ உண்டு. அப்ப இந்த பாட்டு தான் பாட்டு. எந்த பாட்டு? சட்டி சுட்டரடா கை விட்டரடா புத்தி கெட்டரடா நெஞ்சை தொட்டரடா புத்தி கெட்டரடா நெஞ்சை தொட்டரடா. அவன் இந்த பாட்டு நல்லா படிச்சுப்பாரு. இந்த சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்கலடா. என்ன சொல்லுங்க. கண்ணகி ஓ கண்ணகி கண்ணகி என் அன்பு தெய்வமே தெய்வமே
பரிதவிக்கவில்லை. சீரிழந்தேன், சிறப்பிழந்தேன், செல்வமெல்லாம் தானிழந்தேன். கண்ணகி, கடைசியாக என் வணிகர் குலத்துக்குரிய மானத்தையே இழந்து விட்டேன் கண்ணகி. மானமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வானா, வாழ்வதுதான் ஒரு வாழ்வா. வானமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வானா, வாழ்வதுதான் ஒரு வாழ்வா. வணிகர் குல மரபினிற்கே வசைதரவே பிறந்தேனே நான். வசைதரவே பிறந்தேனே. கண்ணகி, கண்ணகி, குஞ்சரம் மீது பஞ்சனை மேலோ, குஞ்சரம் மீதோ பஞ்சனை மேலோ, குளவிய காலம் ஓர் காலம் நான், குளவிய காலம் ஓர் காலம். பஞ்சகியோடு பஞ்சனையாக நடைப்பிடமாய் நெடுந்தேனே நான், நடைப்பிடமாய் நெடுந்தேனே. வானமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வானா, வாழ்வதுதான் ஒரு வாழ்வா. இப்படியாக வெந்து நொந்து வேதனைப்பட்டு கண்ணகியிடம் வருகிறார். இங்க பெறக்கூடாது, போனது போனதுதான். அதுதானே நாங்கள் என்ன இழிச்சவனே. கதவெல்லாம் அடிச்சு பூட்டியாச்சு, படலைக்கு ஆமா போட்டும் போட்டாச்சு. நாயையும் திறந்து விட்டாச்சு. ஓ உள்ளுக்கு ஒரு தரம் நிறைய இது நீங்கள். ஆவண்ணே. ஆனா கண்ணகி ஓடி போனார், கணவனின் கால்களிலே விழுந்தாள். கண்ணகி, 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 என் கால்களில் விழுகிறாய் கண்ணகி. செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். எங்க காட்டியாவது தங்கள் சிலை போல இருந்த உன்னை தருக்குளித்தவன், செல்வத்தோடு இருந்த உன்னை சீரழித்தவன், வாழ வேண்டிய உன்னை வாழாது வைத்தவன் கண்ணகி. கண்ணகி, நாம் இருவரும் இங்கே இருக்கக்கூடாது. வெங்கடேசன முண்டம் பத்தா கரைக்குங்கள். இப்படி என்ன சும்மா விடுதுங்களையா? ஓ மண்ணே நாக்கால மூக்கத்தோடு அளவுக்கு கலைக்கும். இப்படியாக இருவரும் சோழ நாட்டை விட்டு வேறிடம் வந்தார்கள். எந்த இடமண்ணே இது எந்நாட்டவருக்கு முறைவனா, தென்னாடுடைய சிவன் எழுந்தரையிலுக்கும் ஓ பச்சி வாய். வைகையாறு பாய்ந்தோடி பழம்பெருகி சிரிப்புற்றவுடன் முச்சங்கம் அமைத்து முத்தமிழை வளர்த்த
தேசம் என்னும் தேசம் இதை பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி செய்தானாம். பாண்டிய தேசம் என்னும் தேசம் பலவளம் நிறைந்த நாடாம். இது பண்புடை மன்னர்களை ஈன்ற நாடாம். பாண்டிய 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 தேசம் எனும் தேசம் இதை பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி செய்தானாம். பாண்டிய தேசம் எனும் தேசம். இத்தகைய சிறப்புமிகு பாண்டிய தேசத்தை பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் நீதி தவறார் தர்மம் வழியாக மக்கள் மனங்கோணார் ஆட்சி செய்து வருகிறார். இந்த பாண்டிய நாட்டின் மதுரமா நகரத்துக்கு கோவலனும் கண்ணையும் வருகிறார்கள். இப்படியாக இவர்கள் வந்தபோது இவர்களை வறுமை வாட்டியது. அச்சமயம் கண்ணகி தன் காற்றிலம்பு ஒன்றை கலட்டி இதை விற்று வாருங்கள் என வழி அனுப்புகிறாள். புருஷன் என்னதான் பாடுபட்டா இதெல்லாம் அம்மா வந்தது கலட்டி தாராளே உங்களுக்கு. அதுதானே ஒருக்கா பார்த்துட்டு தாருன்னா கோவலன் சிலம்பு விற்க சென்றார். அதே சமயம் கோப்பெருந்தேவியின் காய்ச்சலம் போன்று வஞ்சகத்தனமாக கிளம்புகிறது. கோவலனும் கண்ணகியும் தற்போது வாழ வந்திருக்கின்ற பாண்டிய தேச மன்னனின் மனைவி. பாண்டிய நெடுஞ்செழியன் மனைவி காட்சிலம்பே ஆட்டைய போடுறான்டா அப்படிப்பட்ட ஆளாயிருப்பான இதான் சொல்றது. அவனுக்கே இடிய பந்தித்திராக்கள் களவாடிய வஞ்சகன் தான் தப்பித்துக் கொள்வதற்கு வறுமையுடன் சிலம்புடன் சென்ற கோவலனை கண்டான். கண்டவன் அரசிடம் ஓடினான். ஓடிய கல்வனை கண்டுவிட்டேன் என்றான். அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை போட்டு கொடுக்குறான் இருக்குதானே. அரசனோ எடுத்த எடுப்பில் அவனை கொன்று கொணர்க சிலம்பன்றான். செய்தி அறிந்த கண்ணகி என்ன 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 சிலம்பு திணிச்சென்று கல்வனை கொண்டு விட்டார்களோ? துன்பப்பட்டார், துடிதுடித்தார். மதுரை நகரில் சிலம்பவே மிக்க கல்வனின்று கொண்டனோ கனவா உன்னை கல்வனின்று கொண்டனோ விடமாட்டேன் என்று பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு சென்றார். இவளை கண்ட அரசன், பெண்ணே நீ யாரு, எங்கிருந்து இங்கு வந்தாய்? பெண்ணே நீ யாரு, எங்கிருந்து இங்கு வந்தாய்? இவடியும் கண்ணோடு என்னுடைய நிற்பவன் யாரு? கண்ணகி எந்தன் பேரு, சோழ நாடு எந்தன் ஊரு. கண்ணகி
இதோ என் மனைவி காட்சியில் உள்ளது முத்துக்கள். உடனே கண்ணகி சபை நடுவில் பிசியறிந்தாலாம் சிலம்பை சிறியறிந்தாலாம், பிசியறிந்தாலாம் சிலம்பை சிறியறிந்தாலாம், சிறியறிந்தாலாம் சிலம்பை சிதறறிந்தாலாம், சிறியறிந்தாலாம் சிலம்பை சிதறறிந்தாலாம். அதிலிருந்து சிலம்பு சிதறியது. மாணிக்கம் 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 வந்ததம்மா அண்ணனும் பார்த்து மேலக்காரமா, மாணிக்கம் வந்ததம்மா அண்ணனும் பார்த்து மேலக்காரமா, மாணிக்கம் வந்ததம்மா அண்ணனும் பார்த்து மேலக்காரமா, அண்ணனும் பார்த்து மேலக்காரமா, அண்ணனும் பார்த்து மேலக்காரமா. நல்ல செடி இது கண்ட மன்னன் தாழ்வுடையான் தளர்ந்த செங்கோலன் கொல்லன் தன் சொல் கேட்டு யாரோ அரசன் யானே கள்வன் யானே கள்வன். நான் தவறு விட்டேன். கடுகையின் நாயுள் கடுகையின் நாயுள் என மயங்கி பிறந்து இதை கண்ட கோபெருந்தேவி நிலை குறைந்தார், செய்வதறியாது திகைத்தார். தானும் தவறித்தவன் எண்ணி மன்னனோடு சேர்ந்து தானும் வீழ்ந்து மாண்டார். இச்சமயம் கண்ணகியின் சீற்றத்தால் மதுரை மாநகரமே பற்றி எறிந்தது. போச்சு கதை தொடங்க நல்ல சந்தோஷமா தொடங்கினேன். இப்ப என்ன கதை முடிஞ்சு. இதுதான் தம்பியவன் சிலப்பதிகாரம் சொன்ன செய்தி. என்னென்ன எல்லாரையும் இருக்கிறது. சிலப்பதிகாரம் உலகிற்கு உன்னதமான 3 தத்துவ கருத்துக்களை எடுத்துரைக்கின்றது. அப்படி என்னென்ன புதுசா சொல்ல புரியும், அதையும் ஒருக்கா சொல்லுங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஓ, இது பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு பொருந்தும். பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு மட்டுமில்லை, எங்கட நாட்டுக்கு அதை விட வடிவா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது கோவலனுக்கு போல. கோவலனுக்கு மட்டுமில்லை, கோவலன மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களுக்கும் வாழ நினைக்கிறார்களுக்கும் ஒரு வடிவா போட்டு. ஓ, கவனமா இருங்கோ. அதாவது தெரியாம செய்திருந்தா இந்த வில்லு பாட்டோட வரவும். மூன்றாவது உரைசார் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். கண்ணகி சாண்டாபடி தான் நான் எதிர்பார்க்கிறேன். கதை தொடங்கி முடியும் வரை கடுகளவனதேரும் கரைபடியாது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த தமிழ் பண்பாட்டில் வாழ்ந்து காட்டியவை இன்று எங்கள் மத்தியில் கண்ணகியானவள் பத்தினி தெய்வமாக வாழ்ந்து வருகிறார். இன்று கண்ணகி வழிபாடும் அவளுடைய பெருமையும் பேசப்பட்டு வருகிறார். இன்று பல இலக்கியங்கள் காலத்தால் அழிவுறி போயின. ஆனால் சிலப்பதிகாரம் சங்கமருவிய காலத்தில் தோன்றிய குடிமக்கள் காப்பியமாக தோன்றிய ஒரு முதல் அதன் பேசுபொருள் அன்றல்ல இன்றல்ல என்றுமே மக்கள் மத்தியிலே நிலைத்து வாழும் கற்புடையவர்களை வாழ வைக்கும் என கூறி இவ்வளவு நேரம் எங்களோட வில்லிசையினை கேட்டு மகிழ்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறி வாழியவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே மங்களம் மங்களம்
அடுத்த ஆசிரியர் கலாசாலை அதாவது கோப்பாய் காதொளிரும் குண்டலையும் சிலம்பாடுகளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. கௌரவிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது மலர் மாலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவதாக பிரசன்னா அவர்கள்